மரணத்தினுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. சிகிச்சை பெறுவடைய எண்ணிக்கை 150க்கும் மேற்பட்டவர் இருக்கின்றார்கள். பல பேருக்கு கண்ணு தெரியவில்லை, பார்வை இழப்பு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதைவிட முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குது? இதை கூட மக்களுடைய பிரச்சனை, மக்களுடைய உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பிரச்சனையை சட்டமன்றத்திலே விதியின் கீழ் நாங்கள் எழுப்பதற்கு அனுமதி கொடுக்க மறுக்கின்றார்கள். வலுக்கட்டாயமாக எங்களை வெளியேற்றிருக்கின்றார்கள். இது வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கின்றது. பேரவை நடிகர்களுக்கு கொந்தம் விளைவிக்கும் வகையில் செயல்படுவதாலும் பேரவைத் தலைவர் பலமுறை எச்சரித்தும் பேரவை நடவடிக்கைகளை தடுத்துக் கொண்டிருக்கும் கோஷமிட்டிருக்கின்ற அதிமுக உறுப்பினர்களை சட்டமன்ற பேரவை விதி 121 உள்விதி 2 கீழ் கோஷமிடுகிற அதிமுக உறுப்பினர்களை பேரவை பணிகளின்றும் தற்காலிக நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். இந்த கூட்டத்தொடர் முடிகின்ற வரையுள்ள எஞ்சிய நாட்களுக்கு கோஷமிட்டு இந்த அவையிலே வந்து அதிமுக சார்பாக நம்முடைய ஐயா எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இங்கே வருகை தந்து வெளியே சென்ற அனைத்து உறுப்பினர்களும் எஞ்சிய நாட்களுக்கு இந்த கூட்டத்தொடர் முழுமைக்கும் இந்த அவையிலே பேரவை பணிகளில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற உத்தரவை பிறப்பிக்கின்றேன். வெளியில் சென்று பேசுவது என்பது இந்த பேரவையினுடைய மாண்புக்கும் மரபுக்கும் ஏற்புடைய செயல் அல்ல. பிரதான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டிய அதிமுக மக்களுக்கு ஆற்ற வேண்டிய ஜனநாயக கடனை ஆற்றாமல் வீண் விளம்பரத்தை தேடுவதிலேயே முனைப்பாக உள்ளது. நாளைக்கு முக்கியமான நம்முடைய விதிகள் எல்லாம் மானிய கோரிக்கை இருக்கு, விதிகள் இருக்கு, 1 டன் விதிகள் எல்லாம் கொண்டு வர வேண்டியிருக்கு. முக்கியமான நிகழ்வுகள் இன்னும் வெளிப்படையா சொன்னா நம்முடைய ஜாதிவாரி கணக்கெடுப்பு தீர்மானம் எல்லாம் எடுக்க வேண்டிய இருக்கும்ங்கிறத மனதில் வச்சு அவங்க சொல்லல. நான் ஊடகங்கள் பத்திரிகைகளில் பார்த்தான் சொல்றேன், வருவா வரலையா அது எனக்கு தெரியாது. ஆனால் அதை தான் மனதில் வைத்து சொன்னாங்களோன்னு நான் நினைக்கேன். இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து முக்கியமான விஷயம். எதிர்கட்சி நிச்சயமா அதில் கலந்து கொள்ளணுங்கிறத மனதில் வைத்தோ என்னவோ எனக்கு தெரியல. மீண்டும் அவர்களுக்கு ஒரு நாள் மட்டும் போதும், நாளைக்கு வரட்டு சொல்லி இன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க. நான் நேற்று ஒரு ரூலிங் கொடுக்கும்போது சொன்னேன், ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம், ஒத்திவைப்பு தீர்மானம் எப்படி எடுக்கணும், எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன்.